மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட உமது பரிசுத்த ஓய்வு நாளிலே எங்களை உம்முடைய பொற்கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வேளையிலும் அப்பா, எங்களுடைய இருதயத்தின் சிந்தனை தியானம் அனைத்தும் உமக்கே பிரீதியாய் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கீங்களா? உற்சாகமாக இருக்கீங்களா? உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் என்று சொன்ன நம் கருணாமூர்த்தியான இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். அதனால் இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்ட பாடம் என்ன? இயேசுவின் சித்தம் சொஸ்தம் அல்ல, சுத்தம். ஒரு அலையில் சொல்லுங்களேன். இயேசுவினுடைய சித்தம் அது சொஸ்தம் அல்ல, அது சுத்தம். ஒரே வரியில், ஒரு வரியில் சொல்கிறது தான். டீச்சர் பிள்ளைங்கிட்டலாம் கேட்டாங்க, ஒரே வரியில் ஒரு கட்டுரை எழுதணும். உடனே பசங்கள்லாம் என்னடா அது ஒரு வரியில் எப்படி எழுதுறதுன்னு. எவனுமே எழுதலை. ஒரே ஒரு பையன் மட்டும் கை தூக்கினான், நான் எழுதிட்டேன். ஏன்னா டீச்சர் சொன்னாங்க பனை மரத்தை பற்றி ஒரு கட்டுரை எழுதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் ஒரே வரியில் எழுதினான். என்னடா அப்படி எழுதிட்டு சொல்கிறான்னு தான் அவன் சொன்னானா, ஏறுனா நுங்கு, தவறி விழுந்தா சங்குன்னு. ஒரே வரியில் ஏறுனா நுங்கு, தவறி விழுந்தா சங்கு. இப்போ நீங்கள் பார்த்து ஏறணும். இந்த செய்தியில் தவறி விழுந்துடாமல் ஏற வேண்டும். அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். 3 இடங்களிலே நாம் இந்த நிகழ்வை பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சி, இந்த அற்புதம் 3 நற்செய்தி நூல்களிலே இது விளக்கப்படுகிறது. மார்க்கு நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 40 45, மத்தேயு நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரம் 1-4 வசனங்கள், லூக்கா 5ஆம் அதிகாரம் 12-14 வசனங்கள். இந்த 3 இடத்துலையும் ஒரே சம்பவம். ஆனாலும் எனக்கு பிடித்தமான ஒரு நற்செய்தி நூலாக மார்க்கு. அதில் எப்போதுமே அற்புதங்களை எல்லாம் நல்ல விளக்கமாக, விவரமாக, விரிவாக சொல்லப்படுகிற ஒரு நற்செய்தி நூல். அதில் அருமையாக இருக்கும். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு அதில் கிடைக்கும். அதில் நான் 3 தலைப்போடு கூட நான் எடுத்துக்கொண்டேன். என்ன என்றால், எந்த நிலை, என் நிலை, எப்படி, எவ்விதம். என் நிலை, எப்படி, எவ்விதம். கான்டெக்ஸ்ட், அப்ரோச், கண்டிஷன். ஒரு குஷ்டரோகி அவரை சந்திக்க வருகிறார். இயேசு கிறிஸ்துவை சந்தித்த போது அவர் வேண்டுதல் செய்கிறார். வேண்டுதல் செய்ததுக்கு விடையளிக்கப்படுகிறது. அவர் தன்னுடைய குஷ்டரோகத்தில் இருந்து விடுதலையாக்கப்படுகிறார். அந்த சம்பவத்திலே 3 காரியங்களை நாம் மும்மூன்றாக நாம் பார்க்கலாம். இதில் எந்த நிலை என்று எடுத்துக்கொண்டால், அவர் ஒரு குஷ்டரோகி. த கான்டெக்ஸ்ட், லெப்பர், அவர் ஒரு குஷ்டரோகி. எப்படி அவரை சேர்ந்தார் என்றால், அங்கே நம்பிக்கையும் துணிச்சலும் இருந்தது. அவருக்கு நம்பிக்கை, துணிச்சல், ஹோப் அண்ட் கரேஜ். எவ்விதமாக இது நடந்தது என்று பார்த்தீர்கள் என்றால், கிட்டி சேர்ந்தான். he reached him. கிட்டி சேர்ந்தான். 3 காரியங்கள். இப்போ நீங்கள் மார்க்கு நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் அந்த 45ஆம் வசனத்திலிருந்து பார்த்தீர்கள் என்றால், 40-45 யாராவது வாசிக்கிறீங்களா? அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தமுண்டு, சுத்தமாகு என்றார். பாருங்க, டயலாக். இவர் ஒரு டயலாக் விடுறார். வந்தவர் யாரு? அவருடைய கண்டிஷன் குஷ்டரோகி. மனரம்மியமாய் பேச கற்றுக்கொண்ட ஒரு குஷ்டரோகி.
ஹல்லேலூயா. அடுக்கு மொழியில் பேசுகிறார். அங்கே வந்து ஆண்டவரை என்ன பண்ணார், நீயே பேசும்போது நான் பேச மாட்டேனா? அதனால் அவர் வந்து ரிப்பீட் எப்படி கொடுக்குறாருன்னா, ரிப்ளை, எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு, ஏனென்றால் என்னை சொஸ்தமாக்குங்கள் என்று அவன் கேட்கவில்லை, என்னை சுத்தமாக்குங்கள் என்று கேட்டான். ஹல்லேலூயா. சொஸ்தம் அது சித்தம் அல்ல, சுத்தம்தான் அவருடைய சித்தம். சுத்தமானால் நீ சொஸ்தமாவாய். ஹல்லேலூயா. நீ சுத்தமானால் நீ சொஸ்தமாவாய். அதை தான் நம்ம இங்கே கற்றுக்கொள்ளுகிற பாடமாக இருக்கிறது. உமக்கு சித்தம் உண்டு, அவன் தெளிவாக சொன்னான், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் என்னது ஆகும், உம்மால் ஆகும். ஃபஸ்ட்டு அவர் யாருன்றது தெளிவாக புரிஞ்சிருச்சு. இது நடக்கும், இது உம்மால் முடியும், இதையெல்லாம் நான் அறிந்து வந்திருக்கிறேன். ஒரே ஒரு விஷயம் எனக்கு தேவை, என்னென்னா உமக்கு சித்தம் வேண்டும். உம்முடைய சித்தம் இருந்தால் நடந்துடும். என் உம்மால் குணமாக்க முடியும் என்பதை விட, சுத்தமாக்க முடியும் என்பதை விட, அதற்கு உமது சித்தம் எனக்கு தேவைப்படுகிறது என்பதை அவன் தெளிவாய் சொல்லி கேட்டதை நாம் பார்க்கிறோம். அப்போ அங்கே எப்படின்னு பாருங்க. அடுத்த 3 காரியம் என்ன என்றால், மன்றாடினான், இம்ப்ளோரிங், மன்றாடினான். அது என் நிலை. எப்படி? தாழ்மை, கடவுள் சித்தம். அந்த தாழ்மையோடு கேட்டது உமது சித்தத்தின் மூலம் என்று கேட்டது. அப்போ கடவுளுடைய சித்தத்தையும் தன்னுடைய தாழ்மையை வெளிப்படுத்தி கேட்டது 2வது கட்டம். 3வது அர்ப்பணிப்பு, சப்மிஷன். அந்த அர்ப்பணிப்பு, அதனால தான் பாருங்கள் இங்கே வசனம் எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். முன்பாக முழங்கால் படியிட்டு, அங்கே ஃப்ரண்ட்டில் அவருக்கு முன்னால் போய் நின்று முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். அந்த ப்ரேயர் அங்கே எண்டில் வருது. அந்த அவருடைய அப்ளிகேஷன் எங்கே வருதுன்னாக்க, வேண்டிக் கொண்டான். வேண்டிக் கொண்டான் என்றவுடன் அடுத்து இவருடைய குவாலிட்டிஸ் அங்கே எப்படி வருது பாருங்க. மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு. அப்போ 2 ஆக்ஷன்ஸையும் பாருங்க. வந்தவனுடைய ஆக்ஷன் எப்படி இருக்கு? முழங்கால் படியிடுவது, தாழ்த்தி கொள்வது, அர்ப்பணிப்பது. இவர் என்ன பண்ணாரு? மனதுருக்கம் கொண்டவராக கையை நீட்டி தொட்டு, சொன்ன உடனே நீங்கிற்று. ஹல்லேலூயா. அங்கே வந்து தொட்ட உடன் அல்ல, உடனே நீங்கிற்று. உடனே, த டச், அந்த தொட்ட உடனே என்ன நடந்தது? அவனை விட்டு நீங்கிற்று. அவன் சொஸ்தமானான் என்று எழுதப்படவில்லை, சுத்தமானான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அன்றைய காலகட்டம் அவ்விதமாக இருந்தது. அன்றைய காலகட்டம், அவன் வாழ்ந்த காலகட்டம் அப்படியாக இருந்தது. அப்போ அடுத்த 3, பணிந்தான், ஜெபித்தான், சுத்தமானான், பிரசித்தம் பண்ணினான். கிளைமேக்ஸ் தான் அங்கே முக்கியமானது. பிரசித்தம், எல்லாருக்கும் போய் அந்த ப்ரொக்ளமேஷன். அப்போ அந்த 3 என்ன வருது? நீலிங், பிரேட், கிளென்ஸ்டு, ப்ரொக்ளைம்டு. 3 காரியங்கள். 1 பணிந்தான், ஜெபித்தான், சுத்தமானான், பிரசித்தம் பண்ணினான். அகெயின் ரிப்பீட் பாருங்க. எந்த நிலை, எப்படி, எவ்விதம். எந்த நிலை என்றால் குஷ்டரோகி, எப்படி என்றால் நம்பிக்கையும் துணிச்சலும், எவ்விதம் என்றால் கிட்டச் சேர்ந்தது. எந்த நிலை என்றால் மன்றாடினான், எப்படி என்றால் அவன் தாழ்மையுடன் கடவுள் சித்தத்தை கேட்டான். 3வது எவ்விதம் என்றால் அர்ப்பணித்தான். அதுக்கு அடுத்தது பாருங்க. எந்த நிலை என்றால் பணிந்தான், எப்படி என்றால் ஜெபித்தான், சுத்தமானான். 3வது எவ்விதம் என்றால் பிரசித்தம் பண்ணினான். அவருடைய நாமத்தை பிரசித்தம் பண்ணினான், அவருடைய அற்புதத்தை பிரசித்தம் பண்ணினான், அவருடைய கிருபை, அவருடைய மனதுருக்கம், அவர் தன்னை சுத்தமாக்கியதை உலகமெங்கும் போய் பிரசித்தம் பண்ணினான். அதான் சாட்சி. உலகமெங்கும் போய் அந்த 3 காரியங்கள். அடுத்து இன்னொரு காரியம் என்ன என்றால், நாமும் அப்படித்தான் சுத்தமானோம். எப்படி சுத்தமானோம் என்றால் சிலுவையிலே நாம் சுத்தமானோம். ஹல்லேலூயா.
சிலுவையிலே நாம் சுத்தமானோம். எப்படி சுத்தமானோம்? எபிரேயர் 10:10 யாராவது வாசிங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டோம். பார்த்துங்க, சித்தத்தினால்தான் நாமும் சுத்தமானோம். எங்கே என்றால் அது சிலுவையிலே. அந்த சிலுவையிலே ரத்தம் சிந்திய அந்த சித்தத்தினால் நாம் பரிசுத்தமானோம். சுத்தம் வேறு, பரிசுத்தம் வேறு. செருப்பை கழட்டினாரே, அது பரிசுத்தம். ஆனால் நாம் நம்மை சுத்தமாக்கி கொள்ளுகிறோமே, அது இந்த சுத்தம் என்பது உலகம் பிரகாரமாக மாற்றி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். சுத்தம் என்பது செருப்பை கழட்டு பாருனாரு, அதான் சுத்தம். ஆனால் உன்னை அனுப்புவேன் வா என்றவுடன் கிளம்பி சென்றாரே, அதுதான் பரிசுத்தம். அவருடைய வார்த்தையை கேட்பது பரிசுத்தம், அதன்படி நடப்பது பரிசுத்தம், அவருக்காய் வாழ்வது பரிசுத்தம், அவருக்காய் ஓடுவது பரிசுத்தம், அவரது நாமத்தை மகிமைப்படுத்துவது பரிசுத்தம், அவருடைய வார்த்தையை விதைப்பது பரிசுத்தம், அவருடைய ராஜ்யத்தை விஸ்தாரப்படுத்துவது பரிசுத்தம், அவருடைய நாமத்தை உலகெங்கும் மகிமைப்படுத்துவது, அது எல்லாமே பரிசுத்தம். கர்த்தருடைய சித்தம் சொஸ்தம் அல்ல, பரிசுத்தம். அப்ப இங்கே இன்னொரு காரியம் பாருங்க, நாம் சுத்தமானது சிலுவையில். இங்கே அவர் மனதுருக்கம் கொண்டார், அதில் அவருடைய இருதயம், அவருடைய உள்ளம் நமக்கு புரிந்து விடுகிறது. அவர் கையை நீட்டினார், அவருடைய கரத்தின் வல்லமை நமக்கு புரிந்து விடுகிறது. அவர் தொடுதல், அந்த தொடுதலிலே விடுதலை. அந்த தொடுதல் சிலுவையில் நடந்தது, அது உலகத்தையே சுத்தமாக்கியது, அந்த உலகத்தையே சுத்தமாக்கியது. அப்போ ஏன் இன்னும் அப்படியே இருக்கும்? அப்படி ஏன் நம்ம இன்னும் பாவத்தில் விழுந்து கொண்டிருக்கிறோம் என்றால், துவைச்சதுக்கு அப்புறம் ஷர்ட் அடுத்த நாள் அழுகுதானே ஆகும், திரும்ப திரும்ப துவைக்கணும். முதல் நாள் வாஷிங் மிஷின் போட்டு காட்டினார், தினமும் போட்டு இருப்பார். அவனுக்கு எப்படி இதை வாஷ் பண்ணோன்னு அவர் அழகாக எல்லாத்தையும் உள்ளே போட்டு, இவ்வளோ விடணும்ப்பா, இவ்வளோ பண்ணணும் எல்லாம் சொல்லி ஆன் பண்ணி காமிச்சிட்டு இதை மாதிரி பார்த்துக்கான்னு சிலுவையில் சொன்னார். அல்லேலூயா. ஆனால் எப்போ பாரு அப்படின்னா நம்ம தான் மேலே ஏறணும். இனி அவர் ஏற மாட்டார், நாம் தான் சிலுவையில் ஏற வேண்டும். அவர் சிலுவையில் தொட்டது, அந்த தொடுதல் சிலுவையில் உலகத்தின் பாவத்தை அது தீர்த்து விட்டது, சுத்தமாக்கியது. சுத்தம். ஏனென்றால் இந்த குஷ்டரோகம் அந்த காலத்திலே அது தீட்டு என்று சொல்லப்பட்டது, தீட்டு என்று சொல்லப்பட்ட நாட்கள் அது. அந்த தீட்டு அதை தீர்த்து வைக்கிறது யார் என்று பார்த்தால் அது இயேசு கிறிஸ்து. அவர் மூலமாகத்தான் அது நடக்கும். அதை தான் நாம் இங்கே பார்க்கிறோம். எவ்வளவு துணிச்சலோடு, எவ்வளவு அந்த கரேஜ், அந்த அவனுடைய நிலை. அவன் ஒரு குஷ்டரோகி, சாலைக்குள்ளே வரக்கூடாது, ஊருக்குள்ளே வரக்கூடாது, புறம்பே இருக்க வேண்டிய சூழ்நிலை. அப்படிப்பட்டவன் நேரடியாக வந்தான் என்றால் அவனுடைய நம்பிக்கையும் துணிச்சலையும் அங்கே நாம் காண முடிகிறது. அதை தான் எபிரேயர் 4:16 நாம் பார்க்கிறோம். நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசனத்தண்டையே சேரக்கடவும். தைரியமாய், துணிச்சலாய், தெரிந்து விட்டது இதுதான் கிருபையின் ஆசனம், இவர்தான் கிருபாசனம் என்பதை அறிந்து விட்டான். துணிச்சலோடு தைரியமாய் போய் சேர்ந்தான். ஏற்ற சமயத்தில் சகாயத்தை பெற்றுக்கொண்டான். ஏற்ற சமயத்தில் அந்த சகாயம் அவனுக்கு கிடைத்தது. லேவியராகமம் 13:45. லேவியராகமம் 13:45
45ஆம் வசனம். அந்த வியாதி உண்டாயிருக்கிற குஷ்டரோகி வஸ்திரம் கிழிந்தவனாயும் தன் தலையை மூடாதவனாயும் இருந்து அவன் தன் தாடியை மூடிக்கொண்டு தீட்டு தீட்டு என்று சத்தமிட வேண்டும். தீட்டு தீட்டு என்று சத்தமிட வேண்டும். நாமெல்லாம் பாவி பாவி என்று சத்தமிட வேண்டும். எல்லாமே தீட்டு. ஆனால் நம்ம தான் மற்றவங்கள பார்த்து தீட்டு. அப்போ யார் குஷ்டரோகி? நம்ம தான் குஷ்டரோகி. அவங்க தாழ்ந்த ஜாதின்னு சொன்னீங்கன்னா நீ தான் குஷ்டரோகி. எங்களை விட தாழ்ந்தவர்னு சொன்னீங்கன்னா நீ தான் குஷ்டரோகி. நாமே தீட்டுள்ளவர்களாக இருக்கிறோம். ஏற்ற தாழ்வை பார்க்கிற ஒவ்வொருவரும் குஷ்டரோகி, தொழுநோயாளிக்கு சமம். அவன் வெளியே வந்து அவனுடைய ஜாதி பெயரை சொல்லுகிறான் என்றால் அவன் என்ன சொல்லுகிறான்? தீட்டு தீட்டு என்று சொல்லுகிறான் என்றுதான் பொருள். நான் அப்படி தான் எடுத்துப்பேன். பேரை ஜாதி பேரை சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? இங்கே கத்தனாம்பர் அது மாதிரி தீட்டு தீட்டுன்னு நம்ம தான் ஒதுங்கி போயிடணும். அப்படிப்பட்ட அந்த தீட்டு என்பதை தீர்த்து வைத்த கடவுள் நம்முடைய இயேசு கிறிஸ்து. அதனால தான் அவர் வந்து என்ன பண்ணுறாரு? அங்கே சமாரியா ஸ்திரீயை சென்று சந்தித்தார். பாருங்க, அவருடைய துணிச்சல். அதை பார்த்து தான் இவன் என்ன பண்ணான்? அவரே துணிஞ்சு அங்கே வந்தார். யூதர்களுக்கு பயப்படவில்லை, பரிசேயருக்கு பயப்படவில்லை, சதுசேயர்களுக்கு பயப்படவில்லை, வேத பாரகர்களுக்கு பயப்படவில்லை, அங்கே யூத ரபிக்களுக்கு பயப்படவில்லை. அவர் எல்லையை கடந்து வந்தார். நம் எல்லை சாமி இயேசு கிறிஸ்து. யார் உங்கள் எல்லை சாமின்னா என்னன்னு சொல்லணும்? இயேசு கிறிஸ்துன்னு சொன்னோம். ஏனென்றால் எல்லா எல்லையையும் கடந்தவர் என்னுடைய இயேசு கிறிஸ்து. ஆனால் அவர் எல்லை சாமின்னு சொல்கிறதுல தப்பே கிடையாது. ஒரே சாமி எல்லையை கடந்தவர் நம்முடைய சாமி இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. எல்லா எல்லைகளையும் கடந்தவர். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாவற்றிலும் அந்த கிளைமேக்ஸ், அதுக்கு மேலே போன ஒரே கடவுள் நம்முடைய கடவுள். அவர் அங்கே மனதுருக்கம் கொண்டவர் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அவருடைய கிருபையின் தொடுதல் அது மனதுருக்கத்தின் அடிப்படையில் உள்ளது. The touch of grace. He was compassionate. அவர் மனதுருகி. சங்கீதம் 86:15 வசிங்க. சங்கீதம் 86:15. ஆண்டவரே, நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமும் உள்ள தேவன், உள்ள கடவுள். நான் எப்படி இருக்கேன்? நீடிய பொறுமை இருக்கா? நமக்கு மனதுருக்கம் இருக்கிறதா? மறுபடியும் படிங்க. ஆண்டவரே, நீர் மன உருக்கம் இரக்கம் நீடிய பொறுமை பூரண கிருபை சத்தியமுள்ள தேவன். the qualities of God. குணாதிசயம், நம்முடைய கடவுளின் குணாதிசயம் ஒரே வசனத்தில் மிக தெளிவாக சொல்லப்படுகிறது. இவ்வளவு குவாலிட்டிஸ் உள்ள கடவுளை வணங்குகிற நான் எப்படி இருக்க வேண்டும்? கடவுள் வந்து என்னுடைய சாயலை நீ பெற்றுக்கொள் என்று சொன்னார். அந்த சாயலை பெற்றுக்கொண்டால் எனக்குள் சத்தியம் இருக்க வேண்டும், மனதுருக்கம் இருக்க வேண்டும், இரக்கம் இருக்க வேண்டும், உருக்கம் இருக்க வேண்டும். அது இல்லை என்றால் என்னுடைய கடவுளை போல நான் இல்லை. அந்த கடவுளை வணங்குவதற்கு தகுதி இல்லாத தீட்டுள்ளவன் நான். என் வாழ்க்கையில் அதை நான் கடைபிடிக்கவில்லை என்றால் முதலில் நான் தான் தீட்டு. நோட்ஸ் எடுத்து யூஸ் கிடையாது, சொல்லிடுறேன். நோட்ஸ் எடுக்கிறீங்க, எடுங்க. ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு தான் இங்கே வந்து நான் பேசிகிட்டு இருக்கேன். ஏனென்றால் வாட் எவர் ஐ ப்ராக்டிஸ் ஐ ப்ரீச். நான் ஓப்பனாக தைரியமாக சொல்கிறேன். நான் எதை கடைபிடிக்கிறேனோ அதை தான் இங்கே உங்களோடு பிரசங்கிக்கிறேனே ஒழிய பிரசங்கித்து விட்டு தனி வாழ்க்கை நான் வாழவில்லை. ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். அதனால் வந்து இதை நாம் படிக்கிறோம். மனதுருக்கம் எனக்கு இருக்கிறதா, இரக்கம் எனக்கு இருக்கிறதா, உருக்கம் எனக்கு இருக்கிறதா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். அடுத்தவர் மேல் வைக்கின்ற கசப்பு தீட்டு, வெறுப்பு தீட்டு, கோபம் தீட்டு, எரிச்சலின் ஆவி தீட்டு, இது எல்லாமே தீட்டு. அதிலிருந்து நீ குணப்பட வேண்டும் என்றால் நீ சுத்தமாக வேண்டும், சொஸ்தமாவதல்ல. Christ does not heal you. His healing is nothing but making you holy.
ஹோலினஸ் வேறு, ஹீலிங் வேறு. ஹோலினஸ் தான் அங்கே முதல்ல நமக்கு தேவையான ஒன்று. நான் எப்படி இருக்கிறேன், நான் யார் என்பதை எப்படி வெளிப்படுத்துகிறேன் என்பது மிக முக்கியமான ஒன்று. எல்லாம் அப்படியே சீரியஸ் ஆகிட்டீங்க, ஒரு அல்லையில சொல்லுங்க. நான் எப்படி இருக்கிறேன். அந்த ஒரு வாத்தியார் கிளாஸ் ரூம் உள்ளே போகிற 2 பசங்க சண்டை போட்டிருக்காங்க. நீ முட்டாள், நான் இல்லை நீ தான்டா முட்டாள். 2 பேரும் நீ முட்டாள் நான் முட்டாள். டீச்சர் உள்ளே வந்தார். என்னடா இங்கே சத்தம், நான் ஒருத்தன் இங்கே இருக்க மறந்துட்டீங்களான்னு. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்க போடுற சண்டைனா நீ முட்டாள் நான் முட்டாள், இல்லை நீ தான் முட்டாள் நான் தான் முட்டாள். இவர் உள்ளே வந்தார். டேய் நான் ஒருத்தர் இருக்க மறந்துடாதீங்க அப்படின்னார். கரெக்ட் தான் சார்ன்ட்டான் பையன். நான் எப்படி இருக்கிறேன்? How am I in the crowd? How am I in the church? How am I in the society? How am I in the ministry? How am I as a pastor? How am I as a God's servant? How am I as a God's child? நான் கடவுளின் பிள்ளையாக எப்படி இருக்கிறேன்? புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறோம். வெறும் ஆவியை மட்டும் வச்சிட்ருக்கோம். புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றுக்கொண்டால் அவருடைய புத்திரராய் நாம் நடந்து கொள்வோம். அங்கே எந்த தீட்டும் அங்கே குறுக்கே வராது. தூய்மையான ஒரு அந்த தொடுதல் பாருங்க. தூய்மைப்படுத்திய பின்பு எங்கே அனுப்பினாரு? எங்கே அனுப்பினார்? எங்கே யார்கிட்ட அனுப்பினார்? ஆசாரியன்ட்ட. பார்த்தீங்களா? நீ சுத்தமானா என்பது உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். எப்படி சுத்தமானா என்பது சுத்தத்தை பற்றி பேசுகிறவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஸோ அதெல்லாம் என்ன சொல்கிறாரு? நீ பிறந்து விட்டாய், ஆனால் பர்த் சர்டிஃபிகேட் வாங்கிக்கப்பா. அல்லேலூயா. அதனால் இந்த உலக பிரகாரமாக நீ சொஸ்தமானாய், அதுக்கு சர்டிஃபிகேட் வாங்கிக்க. சுத்தமானதற்கு நான் தருகிறேன். அல்லேலூயா. நீ சுத்தமானதற்கு நான் உனக்கு சான்றிதழ் கொடுக்கிறேன். அதற்கு தகுதி பெற்றவன் நான் தான். ஆனால் இந்த உலகத்திலே நீ சொஸ்தமானாய் என்பதற்கு அங்கே போய் நீ ஒரு சான்றிதழ் வாங்கிக்கொள். யூ நீட் அ சர்டிஃபிகேட். அதனால தான் என்ன பண்ணுறாரு? ஆசாரியன் ஒன்றுமே கிடையாது, அவருக்கு முன்னால் ஒன்றுமே கிடையாது. பிரதான மகா பிரதான ஆசாரியர் அவர் தான் மெல்கிசேதேக் முறைமையின்படி ஆசாரியர். ஆனால் அந்த ஆசாரியர் என்ன பண்ணுறாரு? இன்னொரு ஆசாரியருக்கு அனுப்புகிறாரு. ஏன்னா அவனுக்கு தெரியாதுப்பா, போ அந்த சர்டிஃபிகேட் வாங்கிக்க, இனிமே நீ தைரியமாக செல்லலாம். அதனால் ஆண்டவர் பாருங்கள் எல்லாத்துலேயுமே ப்ராக்டிக்கலாக செய்கிறார். அவர் ப்ராக்டிக்கல். ஏன்னா நான் என்பது தெரியும், உலகத்திற்கு இயேசு கிறிஸ்து தெரியாது, நமக்கு தெரியும். அதனால் நாம் ஒப்புரவாகுதல், அவர்களோடு ஒப்புரவாகுதல். அது மட்டுமல்ல, அவர்களுக்கு புரியும் வகையிலே அவங்கக்கிட்ட நான் இந்த சர்டிஃபிகேட்டை காட்டணும். எந்த சர்டிஃபிகேட்டை? சொஸ்தமானதை காட்டணும். ஆண்டவர்கிட்ட எதை காட்டணும்? சுத்தமானதை காட்டணும். ஆண்டவர் நம்மை சுத்தமாக்கியவர், அவர் சுத்தத்தை பார்ப்பார். உலகம் அவர் மூலமாக சொஸ்தமானதை பார்க்கும். நீ அதை அவர்களுக்கு முன்பாக காட்டு. Show it to this world. இந்த உலகத்திற்கு நீ சொஸ்தமானது அறியப்பட வேண்டும். அதுக்கு போய் முதல்ல காட்டு. நாம் சொஸ்தமானதை சொல்லுவதுதான் சுவிசேஷம், அதுதான் நற்செய்தி. அவரை குறித்து நாம் வெளியே சொல்லுகிறோம் என்றால் நான் சொஸ்தமானதை சொல்லுகிறேன். உலகத்தை பொறுத்தவரை நீ சொஸ்தமானாய், கடவுளை பொறுத்தவரை நீ சுத்தமானாய். சுத்தமா சொஸ்தமா, அதற்கு எது தேவை என்றால் அவருடைய சித்தம். His will, God's will. அந்த will என்பது என்ன? ஏனென்றால் அவர் ஜெபிப்பதற்காக அவருடைய சீஷர்கள் அவரிடத்திலே கேட்டார்கள், நாங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும்? ஜெபிக்க வேண்டும் என்ற போது அவருக்கு ஜெபிப்பதை பற்றி கற்றுக் கொடுத்தார். ஜெபிப்பது எப்படி என்று கற்றுக் கொடுத்தார். அங்கே எங்கே இருந்தது பாருங்களேன். லூக்கா 11
1-2 வசனங்கள். லூக்கா 11:1-2. அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். பார்த்தீங்களா? ஜெபம் பண்ணுறதை பார்த்துட்டு கேட்குறான். அப்போ என்ன இருக்கும்? ஆண்டவர் ஜெபம் பண்ணுறதை பார்த்துட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து கேட்குறது. பார்த்தீங்களா? அதுதான் சுத்தத்திற்கும் சொஸ்தத்திற்கும் வித்தியாசம் தெரியவில்லை. அவர் சுத்தமாக்கியதை பார்த்த பின்பு நான் சுத்தம் என்றால் என்ன என்று தெரியாமல் அவரிடத்திலே கேட்கிறேன், சுத்தமாவது என்றால் என்ன? இங்கே பாருங்க, எப்படிங்க ஜெபம் பண்ணணும்? ஜெபம் பண்ணுறதை பார்த்த பிறகு கேட்குறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு? அதற்கு அவர், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. மத்தேயு 6:8. மத்தேயு 6:8-9. அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு என்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது இங்கே கிளியராக இருக்கு. என்ன சொல்றாரு? ஜெபம் பண்ணுகிற விதம், ஃபார்மட் ஆஃப் ப்ரேயர். ஜெபம் பண்ணுகிற விதம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. அதுவே ஜெபம் இல்லை. தினம் காலையில் எழுந்துச்சு அதை மனப்பாடமாக சொல்கிறது ஜெபம் அல்ல. அது அப்ளிகேஷன். அது ஃபில்லப் பண்ணணும். வெறும் அப்ளிகேஷனை போட்டினா வேலை கிடைக்காது. நிறைய சர்ச்சில் பரமண்டலுக்கு எங்கள் பிதாவே அப்படின்னு பேசுவாங்க. அது ஃபார்மெட், அது ப்ரிஸ்கிரிப்ஷன். அது டாக்டர் கொடுக்குற மருந்து சீட்டியே 4ஆம் மடிச்சு வாயில் போட்டுப்பியா? அதில் என்ன எழுதிருக்கிறதோ அதை வாங்கி அதை சாப்பிட்டா தான் குணமாக முடியுமே ஒழிய மருந்து சீட்டை சாப்பிடக்கூடாது. இது மருந்து சீட்டு. ஹல்லேலூயா. கடவுளுடைய ஜெபம், கர்த்தரின் ஜெபம் என்பது அது ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன். அது அதில் எழுதி கொடுத்துருக்காரு. நான் லைனாக ஒவ்வொன்றா எல்லா மாத்திரையும் எழுதி கொடுத்துருக்காரு. அதை வாங்கி சாப்பிட்ணும். அப்ளிகேஷனில் நேம் என்ன, அப்பா பேர் என்ன, வயசு என்னன்னு எழுதியிருக்கு. அதை ஃபில்லப் பண்ணி போடணும். அப்படியே அப்ளிகேஷன் கொண்டு போய் போட்டு வேலை கிடைக்கலன்னா யாருடைய தப்பு அது? இங்கே விதமாவது ரொம்ப தெளிவாக சொல்கிறார் பாருங்க. இட் இஸ் அ ஃபார்மட். நீங்கள் ஜெபம் பண்ணுகிற விதமாவது. இப்போ நீங்கள் லூக்கா 11:1-2 வாசிங்க. அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். அதற்கு அவர், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. போதும். உம் சித்தம் செய்யப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, நம் நாமம், ராஜ்யம், சித்தம், 3 விஷயம் சொல்லி கொடுக்குறார். பார்த்தீங்களா? எடுத்த உடனே யாரை நோக்கி ஜெபிக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக சொல்லுகிறார். பரமண்டலங்களில் இருக்கிற என் பிதாவே என்ன சொன்னார்? அப்போ என்ன அர்த்தம்? அந்த ப்ரேயர் தனியாக பண்ணுற ப்ரேயர், அது எல்லோரும் சேர்ந்து பண்ணுறது. தனியாக கதவு மூடின்னு தனியாக அதை 10 முறை சொல்லாதீங்க. ஸ்ரீராம ஜெயம் மாதிரி எழுதுவாங்க சிலர். அது 1000 முறை எழுதிட்டேன். இங்கு தான் தீர்ந்து போவோம், பிரச்சனை தீர்ந்து போகாது. 1000 முறை எழுதுனா 10 பால் பாயிண்ட் பென் தீர்ந்து போகுமே ஒழிய உன் பாவம் தீர்ந்து போகாது. அதனால் இங்கே அவர் தெளிவாக சொல்கிறாரு, நாமம், ராஜ்யம், சித்தம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய ராஜ்யம், அப்புறம் உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே அங்க செய்யற மாதிரி இங்கேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை. அதுக்கப்புறம் தான் வராரு உலக பிரகாரமாக, ஆவிக்குரிய பிரகாரமாக முதலில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பாடை பற்றியே சொல்கிறார். நம்ம ப்ரேயர் மீட்டிங்க்கு முதல் எழுதுறது அதான் எழுதுவோம். இந்த முறை சிக்கன் போடலாமா, மட்டன் போடலாமா? ஆண்டவர் பாருங்க, அன்றன்றுள்ள ஆகாரத்தை தாரும்ன்றது எந்த லைன் வருது? 4வது லைனா? முதல் 3 லைன் மறந்துடுறோம் நம்ம எப்போதுமே. ப்ரோக்ராம், எந்த ப்ரோக்ராம், ஆவிக்குரிய கூட்டம் அப்படிலாம் தலைப்பு வச்சுட்டு
ஃபஸ்ட்டு நம்ம இந்த முறை எந்த கேட்ரிங் சொல்லலாம்? ஆண்டவர் சொல்கிறாரு, அது 4வது வரி. அல்லேலூயா. அதுவும் இல்லை, அன்றன்றுள்ள எங்கள் வீட்டில் 4 பேர், நான் தான் ப்ரேயர் மீட்டிங் வந்தேன், போகும்போது 3 பேக்கெட் கொடுங்கன்னு கேட்கக்கூடாது. அன்றன்றுள்ள அப்போ என்ன தேவையோ அதை எடுத்துகிட்டு போ, அதுதான் அதனுடைய பொருள். கண்டென்ட் லைஃப், வாட் எவர் யூ நீட் நவ். நாளை பற்றி கவலைப்படாதே, அது கவலைப்பட்டுக்கோன்றார். அந்த நாளே கவலைப்பட்டுக்குமா, நீ கவலைப்படவே வேண்டியதில்லை. அன்றைய நாள், அன்றைய பொழுது, அதுதான் முக்கியம். ஹவ் யூ லிவ் நவ், ஹவ் யூ ஸ்டாண்ட். இப்போ நீ எப்படி, எங்கே நிற்கிற, எப்படி இருக்கு, அதுதான் முக்கியம். அதை நாம் சொல்லுவது, அதை பிரசித்தப்படுத்துவது, அதுதான் முக்கியம். அதனால் 3 விஷயம் அங்கே தெளிவாக இருக்கு. நாமம், ராஜ்யம், சித்தம். எஸ், இட் இஸ் இஸ் வில். உம்முடைய சித்தம் அது நடக்க வேண்டும். சங்கீதம் 105 1-4. சங்கீதம் 105 1-4. கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தம். அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். கீர்த்தனம் பண்ணு. அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசு. அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டு. நாமத்தை மேன்மை பாராட்டு. கர்த்தரை தேடுகிறவர்கள் இருதயம் மகிழ்வதாக. அப்புறம் கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள். வல்லமையை நாடு, நித்தமும் தேடு. ஹல்லேலூயா. அப்படியே இங்க இந்த குஷ்டரோகி சம்பவத்தில் நடந்தது எல்லாம் இதில் இருக்கும், அவ்வளவும் இருக்கும். சங்கீதத்தை படித்த ஒரு குஷ்டரோகியாக இருக்க வேண்டும், இல்லைன்னா அவ்வளோ அழகா சித்தத்தை குறித்து பேச முடியாது. ஆண்டவருடைய சித்தத்தை குறித்து பேசுவது, வில், ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் ஒன்றும் நடக்காது என்பதை அறிந்தவர். அது மட்டுமல்ல, உம்மால் ஆகும் என்பதே உம்முடைய சித்தம் என்பது எனக்கு தெரியும் என்று சொன்ன ஒரு அறிவாளியாகிய ஒரு குஷ்டரோகி. ஹல்லேலூயா. an intelligent leper. நோய், உடல் தான் அழுகி போயிருந்தது, அறிவு மிக அதிகமாய் ஒளிவிட்டு பிரகாசித்தது. ஹல்லேலூயா. ஆன்மீக அறிவு அதிகமாக இருந்தது. அதனால தான் அவரை புரிந்து கொண்டு ஏற்ற வேளையில் சகாயம் செய்யும் கிருபையை தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சென்று அதை பெற்றுக்கொண்டார். வாட் அ கிரேட் லெப்பர். அவர் அப்படிப்பட்ட ஒரு தொழுநோயாளியாக இருந்தாலும் அவர் ஆண்டவரை புரிந்து கொண்டவராக இருக்கிறார். 3 விஷயங்களை நாம் பார்க்கலாம். அதிலும் மனநிலை, உடல்நிலை, சூழ்நிலை. ஹல்லேலூயா. ஒரு குஷ்டரோகியாக அவருடைய மனநிலை, a saddened heart. ஒரு குஷ்டரோகியா அவருடைய உடல்நிலை, a sick body. குஷ்டரோகியாகிய அவருடைய சூழ்நிலை, situation was bad. Why the situation was bad? எதினால் அவருடைய சூழ்நிலை அப்படி ஒரு பிரச்சனையோடு இருந்தது. It was bad. As a leper, his situation was very, very, very bad. ஏன்னா நம்ம அந்த சூழ்நிலை எப்படி இருந்ததுன்னு பாருங்க. யோவான் 9ஆம் அதிகாரம் 22-34. யோவான் 9:22-34. அவனுடைய தாய் தகப்பன்மார் யூதர்களுக்கு பயந்ததினால் இப்படி சொன்னார்கள். ஏனெனில் இயேசுவை கிறிஸ்து என்று எவனாவது அறிக்கை பண்ணினால் அவனை ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் அவங்க இருந்த சட்டம் அப்படிதான் இருந்தது. அடுத்து 34வது வசனம் பாருங்க. அவர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக, முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயா? அவனை புறம்பே தள்ளுங்கள். இதுதான் இன்னைக்கு கண்டிஷன். ஒரு லெப்பர், அவருடைய கண்டிஷன் அதான். அவரை பற்றி யாரும் பேசக்கூடாது, ஜெபாலயத்தில் சேர்க்க மாட்டாங்க. குஷ்டரோகம் என்றாலே பாவம் என்று, தீட்டு என்று நினைத்த காலகட்டத்தில் அவரை புறம்பே தள்ள வேண்டும். அப்படி இருந்தும் தைரியமாய் வந்து
ஆண்டவரிடத்திலே துணிச்சலாய் ஜெபித்து அவன் பெற்றுக்கொண்டான். ஆண்டவர் வேறு சொல்கிறாரு, வெளியே போய் எங்கேயும் சொல்லாது. ஏன்னா ஏன் சொல்லக்கூடாதுன்னா, முதல்ல நீ போக வேண்டிய இடம் எங்க, அங்கே போ, முதல்ல அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கு. ஆனால் அவன் என்ன செய்தான் என்றால் பிரசித்தம் பண்ணினான். இங்கே இந்த வசனம் நம்மளுடைய சங்கீதக்காரர் அழகாக சொல்லுகிற விஷயங்கள் பாருங்க. நாமத்தை என்ன பண்ணுமா, பிரஸ்தாபமாக்குங்கள். அவருடைய ஆக்ஷன்ஸ், செய்கைகளை என்ன பண்ணணுமா, பிரசித்தம் பண்ணுங்கள். என்னை அவர் சுத்தமாக்கினார் என்று அவன் பிரசித்தம் பண்ணினான். வசனம் தெளிவாக இருக்கு, பிரசித்தம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அவரை பாடி கீர்த்தனம் பண்ணுங்கள். பாடி கீர்த்தனம் பண்ணுவது அதான் வர்ஷிப். அவரை பாடி, அந்த கீர்த்தனமும் பாடி கீர்த்தனம் பண்ணுறது எப்போன்னா, ரெண்டு விஷயத்துக்கு அப்புறம். ஒன்று, அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்கி அவர் செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அதை பிரசித்தம் பண்ணிவிட்டு தான் நீ மைக்கு பிடிச்சி பாடணும். அதனால் அந்த ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப்புக்கு முன்னால் ரெண்டு விஷயம் இருக்குது, அதுதான் இது. அதுக்கப்புறம் பாருங்க, அவரை பாடி கீர்த்தனம் பண்ணுங்கள், அவருடைய அதிசயங்களை தியானித்து பேசுங்கள். மெடிடேஷனே அதுதான்ற, அதிசயங்களை, அற்புதங்களை அல்ல, அவருடைய அதிசயங்கள். ஏனென்றால் அவருக்கு வைக்கப்பட்ட பெயர்களிலே முதன்மையான பெயர் அவர் அதிசயமானவர். பிறப்பதற்கு முன்பே அவருக்கு வைக்கப்பட்ட பெயர் அதிசயமானவர். அற்புதம் செய்கிறார் என்றால் அதில் அதிசயம் ஒன்றுமில்லை, ஏனென்றால் அவரே அதிசயம். ஹல்லேலூயா. அவர் பேரே அதிசயம். அதிசயம் அற்புதம் செய்கிறதுல என்ன உனக்கு ஆச்சரியம்? அதிசயமே அற்புதத்தை செய்கிறது, ஏனென்றால் அவரே அதிசயம். அவர் அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தம் மட்டுமல்ல, அதிசயங்களை என்ன பண்ணணுமா, தியானித்து பேசு, தியானித்து பேசு. அதுக்கப்புறம் நாமத்தை மேன்மை பாராட்டு. நாமத்தை மேன்மை பாராட்டுவது. Are we doing that? நம்ம செய்கிறோமா? பட்டாசு வெடிக்கிறான், நாமத்தை மேன்மை பாராட்டுறான். ஆனால் என்னென்னா எல்லா இடத்துலையும் வெடிச்சுனா ஒரே குழப்பமாக இருக்குது. கோயில்லையும் வெடிக்கிறான், சாவுலையும் வெடிக்கிறான். ஆனால் எனக்கு இது எங்கே வெடிக்குதுன்னு தெரியாமல் நான் அடிக்கடி முழிப்பேன். நானும் என் ஒய்ஃபும் அந்த பக்கம் அப்படி கிராஸ் ஆனால், இல்லை அது கோயிலில் தான்வாங்க அவங்க. இந்த ஒரு டிபேட் நடக்கும் எங்களுக்குள்ள. இல்லை யாரோ செத்து போயிருப்பான், எல்லாத்துக்கும் வெடிக்கிறான். அதில் பண்டிகைக்கு மட்டும் வெடித்தாங்கன்னா ஓகே அப்பா அப்படின்னு. இப்போ அப்படி இல்லை, எது வந்தாலும் வெடிக்கிறான். மினிஸ்டர் வந்தாலும் வெடிக்கிறான், பாடையில் பாடி போனாலும் வெடிக்கிறான். எல்லாத்துக்கும் மேன்மை பாராட்டுவது என்பது அப்படி அல்ல, அவருடைய நாமத்தை மேன்மை பாராட்டுவது. நாமத்தை எப்பொழுது நீ மேன்மை பாராட்டுவாய் என்றால், உங்கள்கிட்ட முதல் சர்டிஃபிகேட் வரணும். என்ன சர்டிஃபிகேட் அது? சுத்தமான சர்டிஃபிகேட். ரெண்டாவது சர்டிஃபிகேட்டை எடுத்துகிட்டு போய் நாமத்தை மேன்மைப்படுத்த வேண்டும், அது சொஸ்தமானது. ஹல்லேலூயா. What is the difference between healing and holiness? Holiness is given by God. That holiness continued with healing. அந்த ஹீலிங் அதான் நம்ம எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணணும், ப்ரொக்ளைம் பண்ணணும் மற்றவர்களுக்கு. அதை நாம், அது மட்டுமல்ல, நாமத்தை மேன்மை பாராட்டு. ரெண்டு விஷயம் சொல்கிறாரு. வல்லமையை நாடு, நித்தமும் தேடு. வல்லமையை நாட என்ன பண்ணணுமா, நித்தமும் தேட வேண்டும். ஆல்வேஸ் நம்ம அவரை தினமும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நொடிப்பொழுதும் தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் நான் கேட்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் நான் அவரை கேள்வி கேட்டால் அவர் எனக்கு கேள்வியை பதிலாக்குகிற ஒரே கடவுள் இயேசு கிறிஸ்து. வேற எங்கேயுமே அப்படி கிடையாது. நம்ம கேள்வி கேட்டால் பதில் வரும், இங்கே என்னென்னா கேள்வியே வரும். எதுக்குன்னா அந்த கேள்விக்கு நீ என்ன பதில் சொல்கிறேன்னு பார்த்து அந்த பதில் கரெக்டானு செக் பண்ணி ஓகே போ. இதுதான் ப்ராக்டிக்கல் காட். எல்லாவற்றையும் தெளிவாய் நமக்கு புரிய வைக்கிற ஒரு கர்த்தர், கேள்வி கேட்கிற கர்த்தர். கொஸ்டினிங் காட். எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? காட் இஸ் ஆல்வேஸ் கொஸ்டினிங். கேள்வி கேட்க தகுதியுள்ள ஒரே கடவுள் இயேசு கிறிஸ்து. நம்மை கேள்வி கேட்கிற கடவுள்.
ஏனென்றால் உலகத்தில் ஆரம்பத்தில் முதல் மனிதனை பார்த்து கேட்டது கேள்வி, ஆதாமே நீ. 2 பேர் தான் இருந்தாங்க அந்த தோட்டத்தில். தெரியாது அவருக்கு எங்கே இருக்குன்னு. அதுவும் வசனம் மோசே எழுதுறாரு, என்ன எழுதுறாரு, அந்த விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டிருந்தான். விருட்சங்கள் யார் படைச்சது? அவருக்கு தெரியாத எந்த மரத்து பின்னால் நீ இருப்பேன்னு. ஜஸ்ட் சோதித்து அறியுங்கள், இன்னைக்கு நீங்கள் எந்த மரத்து பின்னால் இருக்கீங்க. தட் இஸ் த கொஸ்டின். am I behind a sinful tree? ஒரு பாவத்தின் மரத்திலே ஒளிந்து கொண்டிருக்கிறேனா? அலட்சியத்தின் மரத்திலே ஒளிந்து கொண்டிருக்கிறேனா? பெருமையின் மரத்திலே ஒளிந்து கொண்டிருக்கிறேனா? தீட்டாகிய ஜாதியின் மரத்திலே ஒளிந்து கொண்டிருக்கிறேனா? எங்கே நான் ஒளிந்து கொண்டிருக்கிறேன்? கர்த்தர் கேட்கிறார், வேர் ஆர் யூ? ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? என்ன அழகான ஒரு கேள்வி. ஆதாமே எங்கே இருக்கிறாய் என்றால், எங்கே இருக்கன்னு அட்ரஸ் தெரியாமல் கேட்கல. அதனுடைய பொருள் என்ன என்றால், நீ விலாசத்தை இழந்து விட்டாய், ஆகையால் நீ எங்கே இருக்கிறாய், இப்பொழுது இருக்கிற விலாசம் எது என்று கேட்கிறார். ஒரு அல்லில சொல்லுங்களேன். ஆதாம் அங்கே விலாசத்தை இழந்து விட்டார். அதனால் இப்போ சொல்லு, நீ எங்கே இருக்க? முதல்ல நீ எங்கே இருந்த இடம் எனக்கு தெரியும்பா, இப்போ நீ எங்கே இருக்க? எங்க? யாராவது உன்னை தவறாய் வழி நடத்திய இடத்தில் இருக்கிறாயா? யாராவது உன்னை மயக்கிய இடத்தில் இருக்கிறாயா? யாராவது உன் மனதை மாற்றிய இடத்தில் இருக்கிறாயா? அல்லது யாருக்காவது சரிந்து விழுந்து இருக்கிறாயா? அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒருத்திய கொடுத்த உடனே சரிஞ்சிட்டியாப்பா, நல்லா இருந்த நீ, ஜாலியாக தோல் மேலே தோல் கை போட்டு பேசின்னு வந்தேன், ஒரே ஒரு பொம்பளை உங்கள்கிட்ட கொடுத்தேன், அடுத்த நாளே என்ன பண்ணிட்ட நீ, எங்கே விழுந்தேன்னு தெரியாமல் இருக்க. கோச்சிக்காதீங்க, அது மாதிரி சொல்கிறேன்னு. ஒருத்தர் சொன்னார், இந்த மாதிரி 25வது வருஷம் வெட்டிங் ஆனிவர்சரி எங்களுக்கு, 25th சில்வர் ஜூப்ளி. அந்த 25th ஆனிவர்சரியில் என் ஒய்ஃபை கொண்டு போய் அமெரிக்காவில் அவளை கொண்டு போய் விட்டேன். அமெரிக்கா எல்லாமே ரசித்து அவள் பார்த்தா. இப்போ இவங்களுக்கெல்லாம் ஓ கிரேட், சூப்பர். அப்போ இப்போ 50வது திருமண விழாவுக்கு என்ன செய்ய போகிறீங்க? போய் அவளை கூட்டிகிட்டு வர போகிறேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? 25 வருஷம் நீ அங்கேயே இரு, வந்துட போகிற. அது மாதிரி அப்படியாக இருப்பது அல்ல, மனரம்யமாக இருக்க கற்றுக்கொள்ளுங்க. என்ன தேவையில்லாமல் ப்ராப்ளம்ஸ், அன்வான்ட் ஒன்றுமே இல்லை. பிஃபோர் காட் நத்திங், எல்லாமே சமம். அங்கே நம்ம ஒன்றுமே கிடையாது, நிர்வாணிகளாக இருக்கிறீர்கள் என்றே சொல்லுகிறார். அவர்கிட்ட எதையுமே மறைவானது ஒன்றும் இல்லை. இதில் எதுக்கு நமக்கு இது நீ தீட்டு நான் தீட்டு? அது தவறு. நாம் ஒருவரோடொருவர் ஐக்கியப்படும் போதுதான் அது சொஸ்தமான இடமாய் இருக்க வேண்டும். சுத்தமானவர்கள் கூடுகிற இடம்தான் சபை. அந்த சுத்தமானவர்கள் எல்லாம் வெளியே சென்று சொஸ்தமாகிவிட்டோம் என்று சொல்லுகிறோமே, அது ஊழியம். அந்த ஊழியத்துக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். அதை நாம் செய்கிறோமா? அதை நாம் சொல்கிறோமா? அதை எப்படி செய்கிறோம்? அப்போ எவனாவது அறிக்கை என்றால் பாருங்க, அறிக்கை செஞ்சால் புறம்பே தள்ளப்படுவாய் என்று சொன்ன பின்பும் அவனிடம் இன்னொரு 3 இருந்தது. அவன் மறக்கவில்லை, மறைக்கவில்லை, குறைக்கவும் இல்லை. பாருங்க, அவன் என்ன பண்ணல? மறக்கவில்லை. அவர் செய்ததை அவன் மறக்கவில்லை. அந்த மறக்காதனால என்ன பண்ணா? மறைக்கவும் இல்லை. அவர் சொல்லி கூட பிரசித்தம் பண்ணினான். அது இன்னும் என்ன என்றால் குறைக்கவில்லை. ஏன் குறைக்கவில்லை? தீட்டு தீட்டு என்று கத்திக்கொண்டிருந்தவன் அதை விட சத்தமாக இப்பொழுது கத்திக்கொண்டிருக்கிறான். அதுதான் பிரசித்தமானது.
இயேசு கிறிஸ்துவை பிரசித்தம் பண்ணினான் என்றால் அவன் தனிமையாய் தீட்டு என்று கத்திய சத்தத்தை விட பிரசித்தம் பண்ணிய சத்தம் அதிகமாய் இருந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆளே இல்லையா? அல்லேலூயா மாதிரி கேட்கல. நீங்கள் சொன்னீங்க ஆளே இல்லையா அப்படின்னா இவ்வளோ பேர் இருக்கீங்க, ஆளே இல்லையா? அல்லேலூயா. பிரசித்தம் பண்ணுங்கள். பாருங்க, அந்த சத்தத்தை விட இந்த சத்தம் அதிகமாக இருந்தது. ஆகையால் தான் அவனால் பிரசித்தம் பண்ண முடிந்தது. வேர் ஆம் ஐ, வேர் ஆர் யூ? உன் விலாசத்தை இழந்து விட்டாயே, எங்கே இருக்கிறாய்? அன்று முதலாம் ஆதாம் விலாசத்தை இழந்து விட்டான். இரண்டாம் ஆதாம் அந்த விலாசத்தை மீண்டும் திருப்பி கொடுத்தார். அல்லேலூயா. அதை திருப்பி கொடுக்க அவர் எங்கே வந்தார்? சிலுவைக்கு வந்தார். அந்த சிலுவையில் தான் அந்த விலாசம் திருப்பி கொடுக்கப்பட்டது. மீண்டும் அந்த விலாசத்தை இழக்காமல் இருக்கத்தான் நமக்கு சபை தேவைப்படுகிறது. அந்த சபையிலே நீ எங்கே இருக்கிறாய்? ஆர் யூ மிஸ்ஸிங்? இன் சர்ச் யூ ஆர் மிஸ்ஸிங். CH யூ ஆர், நடுவில் யூ ஆர் எடுத்துருங்க. சர்ச்சில் எது மிஸ் ஆகுது? யூ ஆர் மிஸ்ஸிங். இனிமேல் அதை யோசித்து பார்த்துங்க. இன் சர்ச் யூ ஆர் மிஸ்ஸிங். இன் சர்ச் யூ ஆர் மிஸ்ஸிங். எழுதும் போது அழகாக CH-CHன்னு போடுங்க. அந்த யூஆரை ஃபில்அப் பண்ணணும். யூ ஆர் மிஸ்ஸிங். யூ அப்படின்னாக்கா யூ ஆர் ப்ளூரல், அது நாட் யூ. As a family, as a whole, முழுமையாய், முழு குடும்பமாய், முழுமையாய் அன்பு செலுத்துகிற கூட்டமாய், ஐக்கியம், ஃபெலோஷிப், அந்த ஐக்கியத்தோடு அன்பானவர்கள் சேருகிற இடமாய். or else in church you are missing. அந்த டேஷில் யூ ஆரை ஃபில்அப் பண்ணாமல் சர்ச்சுன்றதே கிடையாது. மார்ட்டின் லூதர் கடைசி அவருடைய செய்தியிலே பாடப்பட்ட பாடல் மேற்கொள்வோம் மேற்கொள்வோம். அதான் கடைசியாக பாடிய பாடல். டெய்லி நம்ம என்ன பண்ணணும்? மேற்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். பலவீனப்பட்டவர்கள், இட்ஸ் நாட் அ மிஸ்டேக். நாம் பலவீனப்பட்டவர்கள் என்பதிலே எந்த பிரச்சனையும் இல்லை, பாவமும் இல்லை, பரிதாபம் இல்லை. ஆண்டவரிடத்திலே நிராகரிக்கப்பட மாட்டோம். ஆனால் ஃபில்அப் பண்ணணுமா இல்லையா? யூ ஆர் மஸ்ட் பி ஃபில்ட் அப். இன் சர்ச் யூ ஆர் மிஸ்ஸிங். நம்ம நினச்சிட்டு இல்லையா வாரம் வாரம் கரெக்டாக போகிறேன். நோ, யுவர் சோல் இஸ் மிஸ்ஸிங். யுவர் பாடி இஸ் ப்ரெசன்ட். யூ ஆர் ஃபிசிக்கலி ப்ரெசன்ட். நீ இங்கே ஃபிசிக்கலாக இருக்க, சொஸ்தமானவர்களாக கூடியிருக்கிறீர்கள், சுத்தமானவர்களாக கூட வேண்டும். அதுதான் சபை. சுத்தமானவர்களாக கூடுவதற்கு ஏற்றத்தாழ்வு இல்லை, பிரிவினை இல்லை, கோபம் இல்லை, எரிச்சல் இல்லை, மன்னிப்பு, இரக்கம், மனதுருக்கம். நீ எப்படி அப்படி பேசலாம்? நீ சொன்னதை வாழ்க்கை பூரா மறக்க மாட்டேன். முதல்ல செத்து போகிறது நீ தான். சொல்லக்கூடாது, சாகுற வரைக்கும் நான் மறக்க மாட்டேன்னு சொல்லிடாத. ஏன்னா முதல்ல நீ செத்து போயிடுவேன், உலகமே ஒன்று மறந்துடும். டோன்ட் சே யூ ஆர் மிஸ்ஸிங். இன் சர்ச் யூ ஆர் மிஸ்ஸிங். ஆகையால் நாம் வெளியே சென்று அவரை பிரசித்தம் பண்ண வேண்டும், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும், அவருடைய ராஜ்யத்தை விஸ்தாரப்படுத்த வேண்டும். அதுதான் முக்கியம். தீபாவளி அப்படின்னு சொல்கிறாங்க இன்னைக்கு. அவளி என்றால் வரிசைன்னு அர்த்தம். அவளி என்றால் வரிசை. தீப அவளி அது என்னென்னா வரிசையாக விளக்கு வைக்கணும். இப்போ என்னென்னா 1000 வாலா 10,000 வாலா வரிசையாக அதை தான் வைக்கிறான். அது வச்சு முடிஞ்சிருது. அது அல்ல, நானே உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் என்று சொன்ன ஒரே கடவுள் இயேசு கிறிஸ்து. நியாயமாக நம்ம டிசம்பர் 25 தான் தீபாவளி. அல்லேலூயா. ஒளி, இந்த உலகத்திற்கு ஒளியாக வந்தவர் இயேசு கிறிஸ்து.
ஒளியின் பண்டிகை நம்முடைய பண்டிகை. நாம் ஒளி வீசுகிறவர்களாக இருக்கிறோமா? Am I healed or holy? That is the question. Thank you so much. God bless you all. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.